வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு, அப்புறம் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு பிளானட்டான செவ்வாய் 2 பேரும் 3ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். 3ல் குருவும் செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. உங்கள் ராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறார். ராகுவும் கேதுவும் ஆக்சிஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸாக இருப்பீங்க. எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது ஒன்று சொல்லுவோம், எதையோ சிந்திக்கிறேன், எதையோ செயல்படுத்துகிறேன்னு, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது தயக்க உணர்வு, அதே 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது தயக்கங்களை மீறி செயல்பாடுகள். அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, முயற்சிகள் என்பது சிறப்பாக இருக்குது, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாகவும் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. சரி, இந்த முயற்சிகளை செயல்படுத்துறதுல ஒரு டிசிப்ளினும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிக்கு நிச்சயமான வெற்றி என்பது ஏற்படும். ஆனால் முயற்சி, அதனால் வரும் விளைவு வெற்றி. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. 6ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. தடைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா புதனும் சரி சுக்கிரனும் சரி உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பிளானட்ஸ் இல்லை. 6ல் புதனும் சுக்கிரனும் இருந்தால் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளை பேசியே சமாளிச்சிடுவீங்க. அதாவது செட்டில்மெண்ட் அவுட் ஆஃப் கோர்ட்டுமா, காம்ப்ரமைஸ் ஃபார்முலாமா, எதையுமே பேச்சுவார்த்தையால் தான் தீர்க்க முடியும். நம்ம உலக தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, வார் இஸ் நாட் எ ஃபைனல் சொல்யூஷன்னு. அதுதான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 6ஆம் வீடு சத்ருஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இருக்காங்க. அதான் இதில் சொல்லுவாங்க, ஜீசஸ் லவ் யுவர் தை எனிமி அப்படின்னு, எனிமியும் நேசியும் வரும். அது மாதிரி ஒரு சூழல்கள் நல்லபடியாக உருவாயிடும், பிரச்சனைகள்லாம் போயிடும். அதே நேரத்தில் 5ல் சூரியன். 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே நேரத்தில் உஷ்ணாதிக்க நோய்கள் அதாவது அப்போ என்ன பண்ணோம், 5ல் இருக்கிற சூரியன் பிபியை தான் ரைஸ் பண்ணி விடுவார். மனசுக்குள்ளே ஒரே கோபம் வரும். ஆனால் அது வெளில காமிச்சிக்க மாட்டேங்க, வெளில அப்படி சிரிச்சுப்பீங்க. இந்த இதில் பிரகாஷ் ராஜ் ஒரு படத்தில் சிரிப்பார், அப்படி தான் கமல்ஹாசன் படத்தில். அது மாதிரி கோபம் வரும்போதெல்லாம் சிரிப்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையை கூட சொல்லலாம். முக்கியமாக என்ன பார்க்கலான்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் 7ஆம் வீட்டில் கேது. அப்போ 7ஆம் வீட்டில் கேது இருக்காருன்னா திருமணம் நிச்சயமாகல, எப்படியா நிச்சயமாகும், ரொம்ப கஷ்டம். இப்போது குரு பார்த்தார், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் நிச்சயம் என்பது, அதாவது கல்யாணம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். மேபி ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் நடக்கும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதே போல் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் சுற்றி வந்துன்னு இருப்பீங்க. பீட்டிங் ரவுண்ட் த புஷ் நடக்கும். 12ஆம் இடத்தில் சனி. ஏதாவது செலவு இருந்துகிட்டே இருக்கும். கையில் காசே நிற்கலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருந்தால் நன்மை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு வாங்கினேன், நல்ல செலவு. எனக்கு தெரியாத ஷேர்லாம் நான் வாங்கினேன். திடீர்னு நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் திடீர்னு 10 ரூபான்றான். இது உங்கள் தப்பு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 12ல் இருக்கிற சனி. சில நேரங்களில் சில அதிமேதாவிகள் இருக்காங்க, அவங்கள எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. கூடுதல் வட்டி தருகிறேன் அப்படிமா. இவன் உடனே அடித்து பிடிச்சி போய், ஐயா என் 10 லட்சத்தை தயவு செஞ்சு வாங்கிங்க ஏம்மா. அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கேயா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுருப்பீங்க, ஐயா என் கணத்தை மீட்டு கொடுங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போட்டாங்க அப்படின்னு. 12ல் சனி இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல்
வேலைக்காரங்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்காங்களா பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. உள்ள நகை இருக்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்பாவது ஒரு டூர் போகணுன்னு வெயிட் பண்ணுவான். டூர் போன அப்புறம் அவன் வீட்டை சுத்தமாக்கிடுவான். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடை க்ளீன் பண்ண வேண்டிய பிரச்சனையும் இல்லை. அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். பூட்டு கூட உடஞ்சிருக்கும், அதனால் பூட்டு திறக்க கூட வேண்டாம், அப்படியே திறந்து நீங்கள் உள்ளே போகலாம். கவனமாக இருங்க, அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா 12 சனி இருக்கும்போது தன விரயம், 11 குடைவர் 12 இருக்கார், தன விரயம். அதே போல் புதுசாக சொத்துக்கள் வாங்குகிறேன், வாங்குங்க, தப்பே இல்லை. ஆனால் வாங்கக்கூடிய சொத்துக்களில் கரெக்டாக லீகல் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். எவன் பேர்லையோ பட்டா இருக்கு, எவன் பேர்லையோ ஒரு இதை ஏமாற்றி என்கிட்ட விற்றுட்டான், இதை தரேன்னு அந்த புரோக்கர் சொன்னான், ஆனால் ஏமாற்றிட்டான், உங்கள் தப்பு. இப்போ எதுலாம் கவனமாக இருக்கணும். ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போகும்போது கவனமாக செயல்படுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இதே நேரத்தில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டிற்குள் சூரியன் போகும்போது கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும், அசிடிட்டிலாம் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் புதனும் 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் போகிறாங்க. பட் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டிசைட் பண்ணும்போது திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ மேக் எ டெசிஷன். ஏன்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம், கூட கேது. கவனமாக இருக்கணும். திருமணத்துக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பிடிச்சிருக்கு, இல்லைன்னா நீங்களே பார்த்து எனக்கு பண்ணி வைங்க, எனக்கு எந்த விதமான ஆசாபாசமும் இல்லை, அப்படி சொல்லி உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜோடி கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பார்ப்பதால் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சுக்கிரனும் கேதுவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய கவனமும் தேவை. நமக்கு ஏற்றவர் தானா, நமக்கு சரியாக இருப்பாரா. குரு உங்களுக்கு 10 ஆப்ஷன்ஸை கொடுப்பார். அந்த 10 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே. அந்த 3 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டிய இன்டெலிஜென்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நன்மைகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வைக்கும்போது இந்த மாதத்தில் நன்மைகளுக்கான ஸ்கோப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்த்தார், 9ஆம் வீடு அதிர்ஷ்டத்தின் வாசலை குரு திறக்கிறார். அதை விட்டால் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ வீடு வாங்கிறது விற்கிறது ஆப்ஷன்ஸ் வருது. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய சனி 12ல் இருக்கார். அப்போ நீங்கள் வாங்க, நிலம் வாங்க, வீடு வாங்க, எல்லாம் வாங்க, ஆனால் கவனமாக செயல்படுங்கள். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நிறைய நன்மைகள் ஆப்ஷன்ஸ் வரும். அப்போது எனக்கு வேலை மாறணும், புது கம்பெனிக்கு போகலாம். ஆனால் இதில் என்ன தப்பு செய்யக்கூடாது, எனக்கு என் மேனேஜரை பிடிக்கலடா, அட் எனி காஸ்ட் ஐ எம் கோயிங் அவுட், அப்படி செய்யக்கூடாது. நீ போகிற இடம் நல்ல இடமா பார்க்கணும். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரம் ஃப்ரையிங் பாயிண்ட் டு ஃபயர்னு. அதனால் கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஃபயருக்குள்ளே குதிச்சிடாதீங்க. தமிழாக்கம் தான். ஜகனமாக செயல்படணும், ரொம்ப அவசியம் அதெல்லாம். அப்படி செயல்படும் போது நன்மைகளும் இருக்கிறது, அதற்கான கவுண்டரும் இருக்குது. ஆனால் நம்ம நன்மைகளை தேடி செல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவ்வளோதான். ஸோ இந்த கவனத்தோடு செயல்படும் போது பெரிய உயர்வே நீங்கள் அடைய முடியும், சிறப்பாக செயல்பட முடியும். தெய்வ கடாட்சம் உண்டு. சில வயசானவங்கள்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எனக்கு பெஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கிறது. ஆனால் நன்மை, அதாவது சொல்லுவாங்க அன்னப்பரட்சி, ஏதோ அந்த காலத்தில் இருந்து சொல்லுவாங்க, அது தண்ணீரை வச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கும்பாங்க. அந்த மாதிரி நன்மை சரியாக தேர்ந்தெடுத்து செயல்படுத்துங்க. அவாய்டு ஷேடி கேரக்டர்ஸ். அதாவது என்ன மீன் பண்ணுறேன்னா, கொஞ்சம் மோசமான ஆள், சரியா இவனால் எனக்கு ஆதாயம் தானேன்னு நினைக்காதீங்க. அவன் எங்கே ஆப்பு வைப்பான்னு தெரியாது. ஸோ கவனமாக செயல்பட்டிங்கன்னா அருமையான மாதமாக இது உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.